அண்மை செய்தி. மரபு மீறுவதே ஆளுநரின் வாடிக்கையாகிவிட்டது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். இன்று சட்டப்பேரவை கூடிய முதல் நாளில் ஆளுநர் பாதியில் வெளியே வந்ததை அடுத்து தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவை வெளியிட்டிருக்கிறார். அதில் மரபை மீறுவது ஆளுநரின் வாடிக்கையாகிவிட்டது என்று குறிப்பிட்டு அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கடந்த ஆண்டுகளில் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலே போயிருப்பது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று அந்த எக்ஸ் தள பதிவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்னென்ன குறிப்பிட்டிருக்கிறார்? தொடர்பான முழு விவரங்கள். இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் இன்று தொடங்கியது. இந்த நிலையில் ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறும் தொடர்பாக தற்பொழுது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் வலைதளத்தில் ஒரு பதிவொன்றை செய்திருக்கிறார். அதில் குறிப்பாக அரசியல் சட்டப்படி ஆண்டின் தொடக்கத்தில் அரசின் உரையை மாநில ஆளுநர் வாசிப்பது சட்டமன்ற ஜனநாயகத்தின் மரபு எனவும் இதை மீறுவதையே தனது வழக்கமாக ஆளுநர் வைத்திருப்பதாகவும் கடந்த ஆண்டுகள் இருந்ததை வெட்டியும் இல்லாததை ஒட்டியும் வாசித்த ஆளுநர் இம்முறை வாசிக்காமலேயே போயிருப்பது என்பது சிறுபிள்ளைத்தனமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு மக்களையும் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டப்பேரவையையும் தொடர்ந்து அவமதிக்கும் ஆளுநரின் செயல் என்பது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தனது அரசியல் சட்ட கட்டமைப்புகளை செய்யவே மனிதர் இல்லாதவர் எனவும் அந்த பதவியில் ஏன் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இது அனைவரின் மனதிலும் எழக்கூடிய கேள்வி என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு மக்களையும் அரசையும் அதே போல சட்டப்பேரவையையும் அதில் வகிக்கக்கூடிய அனைவரையும் மதிக்கும் வகையில் செயல்படவில்லை என்றும் அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு இது அழகல்ல என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.